विश्वात्महं विश्वजिदन्निरीशं अद्यन्द्रशून्यं सकलैकनाथं श्रीविश्वकर्माणमहं नमामि। ओम भद्रं गृह्णे पशुणयामदेवाः भद्रं पश्येमाश्चर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवांशस्तनोभिः विषेमदेवहिरण्यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो वरिष्ठनेमिः स्वस्ति न बृहस्पतिर्ददातु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ओम ब्रह्मादेवानां प्रथमः सम्बभूव विश्वस्य कर्ता भुवनस्य गोप्ता ब्रह्म विद्या सर्वविद्या प्रतिष्ठा अदर्वाय ज्येष्ठपुत्राय प्राह மூன்றாவது முண்டகம் இரண்டாவது கண்டம் சவேத ஏதத் பரம் பிரம்மதாம யத்ர விஸ்வம் நிகிதம் பாதி சுப்ரம் உபாசதே புருஷம் யோஹி காமாஸ்தே சுக்ரம் ஏதத் அதிவர்த்தந்தி தீராः காமான்யः காமயதே மன்யமானः ச காமபிர்ஜாயதே தத்ர பர்யாப்த காமஸ்ய கிருதாத்மானஸ்து यथार्थकामस्य कृतात्मानस्तु इगैव सर्वे प्रविलीयन्ति कामाः नायम् आत्मा प्रवचनेन लभ्यः न मेधया न बहुना श्रुतेन यमेवैष वृणुदे तेन लभ्यः तस्यैष आत्मा वृणुदे तनुं स्वाम् नायमात्मा बलहीनेन लभ्यः न च प्रमादात् तपसो वाप्यलिङ्गात् येदैरुपायैर्यददेयस्तु विद्वान् तस्यैष आत्मा विशदे ब्रह्मधाम सम्प्राप्येन ऋषयो ज्ञानतृप्ताः कृदात्मानो वीतराः प्रशान्ताः ते सर्वगं सर्वतः प्राप्य धीरा युक्तात्मानः सर्वमेवाभिसन्धि वेदान्त विज्ञान सुनिश्चितार्था संन्यास योगाद्यदयः शुद्धसत्त्वाः हे ब्रह्मलोकेषु परान्तकाले परामृताः परिमुच्यन्ति सर्वे वेदांत विज्ञान सुनिश्चितार्थाः संन्यास योगाद्यदय शुद्धसत्त्वाः ते ब्रह्मलोकेषु पराण्डकाले परामृताः परिमुच्यन्ति सर्वे அனைத்தையும் இங்கேயே விட்டுவிட்டு அனைத்து கர்ம பல தியாகங்களையும் செய்துவிட்டு அவர்கள் இங்கேயே இப்பொழுதே
அமிர்தத்துவத்தை அடைகிறார்கள். அடைகிறார்கள். பரா அமிர்தாகா, முழுமையாக அவர்கள் கலந்து விடுகிறார்கள். எவர்கள்? வேதாந்த ஞான சுனிச்சிதார்த்தாக. வேதாந்த விஞ்ஞானம்னா என்ன? வேதாந்த ஞானத்தினால், வேதாந்த தத்துவ வாக்கியத்தினால், தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்ம, பிரஜானம் பிரம்ம என்று வேதாந்த மகா வாக்கியங்கள் என்று இந்த நான்கும் சொல்லப்படுகிறது. இந்த நான்கும் மகா வாக்கியம். வேதாந்த வேதாந்த மகா வாக்கியம். இதுதான் மகா வாக்கிய உபதேசம் அப்படின்னு சொல்றோம். இதற்கு மேல ஒரு உபதேசம் இல்ல, கிடையாது. இதுதான் மகா வாக்கிய உபதேசம். இதற்கு மேல உபதேசம் என்பது கிடையாது. தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்ம, பிரஜானம் பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி. இந்த நாலு தான் மேலான உபதேசம். இதற்கு மேல அப்படின்றது ஒண்ணு கிடையாது. பராத்பரம், பரத்திற்கெல்லாம் பரமாக இருப்பது, உபதேசத்திற்கெல்லாம் உபதேசமாக இருப்பது. அதனாலதான் போனது அப்படியே ஐயப்ப மலை ஏறி பார்த்தா தத்துவமசி. போயிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போனது. அப்ப ஐயப்பன் கோயில் 18 படி ஏறினா முன்னாடி தத்துவமசி அப்படின்னு மகாவாக்கிய ஐயப்பன் சொல்றாரு, பண்றாரு. 38 வருஷமா போறாங்க ஐயப்ப மலைக்கு. ஆஹா, பேஸ் பேஸ் இல்லையா? 38 வருஷம். இந்த வருஷம் கூட 40 ஆகிருந்துங்க. இந்த வருஷம் 40 வருஷங்க ஐயப்ப மலைக்கு. ஆனா நாயமாத்மா பலகீனேன லப்யனேன லப்யா. அப்ப அங்க பாக்குறோம் தத்துவமசி என்னமோ எழுதி இருக்குது இல்லையா? என்னமோ 18 படி. என்ன? எந்த 18 படி கிடக்கிறது? உள்ளம், மனம், புத்தி, சித்தம். அடுத்த மந்திரம் சொல்ல போறார். அடுத்த மந்திரம் சொல்ல போறார். யார் சொல்றார்? யார் சொல்றார்? சவுனகர் சொல்றாரா? அதர்வர் சொல்றாரா? சவுனகருக்கு யார் சொல்றார்? அங்கீரசர். அங்கீரசரு சவுனகர்கிட்ட சொல்றார். உபதேசம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க 2 பேரும் உபதேசம் நடந்துட்டு இருக்கு. அதை நாம கேட்டுட்டு இருக்கிறப்போ புரியுதா? சவுனகருக்கு ஆங்கிரசரே உபதேசம் பண்ணிட்டு இருக்கா. அதை நாம இப்போ கேட்கிறோம், கேட்டு இருக்கோம். புரியுதுல்ல? அப்போ இங்க சந்நியாச யோகா எதயக சாதகா எதயக சுனிச்சிதார்த்தாக, சுத்த தூய்மையானவர்களாக, மன தூய்மை பெற்றவர்களாக, மனதுல எந்த ஒரு கல்மசமும் இருக்காது, விருப்பு வெறுப்பு அற்றவர்களாக. இவன் தான் நல்ல சிஷியன், அவன் கெட்ட சிஷியன் இல்லையா? இவன் நல்ல சிஷியன், அவன் கெட்ட சிஷியன் அப்படின்னு தான் இருக்குமான்னாக்கா, சிஷியன்னாலே அவன் நல்லவன் தான். சிஷியன்னாலே நல்லவன் தான். அதுல நல்லவன் கெட்டவன், ஞானி நல்ல ஞானி, அப்புறம் கெட்ட ஞானி ஒருத்தர் இருக்காரு என்ன? குருனாலே நல்லவர் தான், அவ்வளவுதான். புரியுது இல்ல? அப்ப என்ன? சுத்த சத்வாகா, தூய்மையான மனதை அடைந்தவர்கள், விருப்பு வெறுப்பு அற்றவர்கள். பராண்ட காலே தே அவர்கள் பராண்ட காலே பிரம்மலோகேசு, பிரம்மலோகத்திற்கு என்னன்றாங்க? பிரம்மலோகம்னா நீங்க எப்படி அந்த பராண்ட காலத்துல ஜீவர்களுக்கெல்லாம் என்ன மரண காலம், ஜீவன் முக்தர்களுக்கு பராண்ட காலம் என்ன? பரத்தை அடையக்கூடிய காலம். அப்படின்னா அடையுதுன்னா என்ன? அறிந்ததினால் அடைகிறார்கள். அப்ப அந்தந்த தேகம் பிராரப்தத்தினால் வந்தது, அது போயிடும். அவர்கள் ஐக்கியமாகி விடுவார்கள். அவங்களுக்கெல்லாம் ஐக்கியமாக மாட்டாங்களா அப்படின்னாக்கா? ஏன்னா அறியாதனால மறுபடியும் என்ன ஆகும்? சுழன்று கொண்டே இருப்பார்கள். இவர்கள் என்ன பண்றாங்க? இந்த வாழும் பொழுதே ஜீவன் முக்தனாக இருக்கிறார்கள். வாழும் பொழுதே ஜீவன் முக்தன். அப்புறம் வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றாருனாக்கா, வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பரபிரம்மத்தை ஐக்கியம் பண்ணுகிறார். விதேக முக்தின்னு பேர் இருக்கு. அதற்கு விதேக முக்தி, விதேக முக்தி, தேக முக்தி, விதேக முக்தி. தேகத்தோடு இருக்கும் பொழுது முக்தி, தேகம் இல்லாத பொழுதும் முக்தி, விதேக முக்தி. ஜீவன் முக்தி, விதேக முக்தின்னு பேர். புரியுதுல்ல? அப்ப ஜீவன் முக்தனாக இருக்கிறார்கள் வாழும் பொழுது. அந்த உடல் போனதுக்கு அப்புறம் அவர்கள் விதேக முக்தனாக
ஆகிறார்கள். பரபிரம்மமாகவே அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். இங்கே தே சம்சாரினா மரணகாலக அபராந்தாக தான் அபேட்சய முமுட்சூணா முமுட்சூணாம் சம்சார அவசானே தேக பரித்யாக காலகா பராந்த காலகா. ஜீவன் முக்தர்களுக்கு என்ன ஆகுது? தேகத்தையும் அவர்கள் பரித்தியாகம் செய்துவிடக்கூடிய அந்த காலம்தான் பராந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் மீண்டும் பிறவி எடுப்பதனால் அவருக்கெல்லாம் என்ன சொல்றாரு? மரணகாலகா அப்படிங்கிறார். அவர்களுக்கு மரண காலம், இவர்களுக்கு பராண்ட காலம். தஸ்மின்னு பரா, அதனால் பராண்ட காலே சாதகானாம் பகுத்வாத் பிரம்மைவ லோகா. அப்போ ஜீவத்வ சாதகர்கள் அநேகமாக இருப்பதனால் பிரம்மலோகேஷு அப்படின்னு சொல்லப்பட்டது. பிரம்ம லோகேஷு ஏகக அபி அநேகவத்து திருஷ்யதே பிராப்யதே வா என ஒன்றுதான் பலவாறாக நமக்கு காட்சி தெரிகிறது. ஒரே ஒரு சூரியன் தான். குளத்துல பார்க்கிறோம், ஆத்துல பார்க்கிறோம், கடத்துல பார்க்கிறோம், குடத்துல பார்க்கிறோம், பானில பார்க்கிறோம். ஒரே சூரியன் எப்படி பிரதிபிம்பிக்கிறது அதுபோல பரமாத்மா அனைத்து ஜீவர்களிலும் அனைத்து உயிர்களிலும் அது பிரதிபிம்பிக்கிறது. அதனால் பகுவச்சனம் பிரம்மலோகேசி. அதனால் பிரம்மலோகேசு, பிரம்மலோகங்களில் இருப்பது ஒரே லோகம், அது பரபிரம்மலோகம் மட்டும்தான். அப்ப பிரம்மலோகேசு நீங்க நானாவிதமாக சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படின்னாக்கா அது என்ன? அது உபாதி காரணேன. இப்ப நான் கீழே பார்த்து சொல்றேன், அப்படியே எத்தனை சூரியன் பாரு அப்படின்னாக்கா, மேல பார்த்தா அட ஒரே சூரியன் தான். ஒரு இதுல அப்ப இங்க பார்க்கும் பொழுது ஜீவர்கள்ல பார்க்கும் பொழுது அநேக ஜீவர்களாக இருக்கும் பொழுது என்ன பண்ற நாம ஜீவாத்மாங்கிற. மேல பார்த்தா ஓ பரமாத்மா. அப்ப அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருப்பதனால் ஜீவாத்மா. ரிஃப்ளெக்ஷன் விட்டுட்டு பார்த்தா ஏக ஏவ ஆத்மா, ஒரே ஒரு பரம்பொருள் மட்டுமே இருக்கிறது. பிரம்மணி இத்யர்த்தஹ பரா அமிர்தாக. பரம் அமிர்தம் அமரண தர்மகம் பிரம்ம. பர அமிர்தம்னா என்ன? மரணமில்லாத நிலை. அந்த நிலை என்ன? பிரம்ம. ஆத்மபோதம் ஏசாந்தே பர அமிர்தாக. அந்த ஆத்ம அமிர்தத்துவத்தை அவர்கள் அடைகிறார்கள். ஜீவந்த ஏவ பிரம்மபோதாக பரா அமிர்தாக சந்தக பரி சமண்டாத் பிரதீப நிர்வன்வத் பின்ன கடாகசவத்து நிவர்த்திம் உபாயாஞ்சி. ஒரு தீபத்தில் இருந்து எப்படி எல்லா தீபங்களும் எரிகிறதோ, எல்லாமே ஒளியை சமம், ஒளியைத்தான் அது வீசுகிறது. அதுபோல இந்த பிரம்மத்தில், அந்த பிரம்மத்திலிருந்து அனைத்து ஜீவாத்மா, பரமாத்மா அனைத்து ஜீவாத்மா வந்தாலும் அதனுடைய அம்சமானது அப்படியே விளங்குகிறது. தீபம்னு என்ன? ஒளியை கொடுப்பது. அந்த பரமாத்மா என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம். ஜீவாத்மானாலும் சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு தெரியும். தீபத்திற்கு என்ன அதனுடைய அம்சம்? பிரகாசிப்பது. அப்போ ஒரு தீபத்துக்கு ஒரு தீபத்தை எடுத்தால் பிரகாசம் குறைந்து விடுமா? குறையாது. ஒரு தீபத்தை ஒரு தீபத்தை ஏற்றி வச்சா என்ன ஆகும்? கூடுது. குறையுது. குறையுதா? அப்ப அதனுடைய தன்மை என்ன ஆகுதுனாக்கா, அப்ப இந்த ஜீவாத்மா எல்லாம் வியஷ்டியா சேரும் பொழுது என்ன ஆகுது? பரமாத்மா வாயுது. அதனுடைய சக்தியானது என்ன ஆகுது? அந்த அமிர்தத்துவமானது என்ன ஆகுது? உபாதி காரணத்தினால், உபாதி காரணத்தால் கூடுற மாதிரி தெரியுது, குறையிற மாதிரி தெரியுது. புரியுதா? அப்ப ஜீவாத்மா பரமாத்மாவிலிருந்து அந்த ஜீவாத்மாவானது, அப்ப அதனால என்ன? ஒரு தீபத்தின் ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த தீபமானது குறைவது இல்லை. அதனால இந்த அதே மாதிரி கடல்ல எவ்வளவோ தண்ணி போய் சேருது. அதனால என்ன? கடல்ல என்ன உடனே பெருகிருச்சா என்ன? அப்படி பெருகினா சென்னையில யாரும் வசிக்க முடியாது. பெரும் மழை, கடும் மழை வருது. உடனே நிறைய ஆறுல தண்ணி வருது, எல்லாம் போய் கடல்ல கலக்குது. உடனே என்ன ஆகுது? கடல்லே வளர்ந்துருச்சு. அப்படி இல்லையே. அப்ப என்ன ஆகுது? உள்வாங்கிக்குது. என்ன பண்ணுது? கிரகிக்குது. கடல். அப்படி ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா கடல் கரையோர இருக்கிற மக்கள்லாம் போக வேண்டியதான். அப்போ ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஏதோ தெரிஞ்சிருக்குது. அதனால அந்த நம்பிக்கையோட அங்க வசிக்கிறாரு. அப்படி இல்லை மழை பெய்ய காலத்துல திடீர்னு இப்ப வீட்டுக்குள்ளேயே வெள்ளம் வருது. ஏன் வெள்ளம் வருது? எதனால வருது?
அது மழை தண்ணி போற இடத்துல கட்டி தண்ணி போற இடத்துல வீட்டை கட்டிட்டோம். அப்புறம் நாம என்ன பண்றோம்? மழைய குற்றம் சொல்றோம். நாம செய்யற தப்பு கடைசியில் என்ன மழைய குற்றம் சொல்கிறோம். அந்த மாதிரி ஆறாம் அமிர்தத்வம்னா அமர்ண தர்மகம் பிரம்ம ஜீவந்த ஏவ பிரம்மபூதாக பராமிருதாக சந்தகா பரிமுச்சந்தி பரி சமந்தாத் முச்சந்தே சர்வே அனைத்திலேயும் அவர்கள் விடுபடுகிறார்கள். அனைத்திலையுமே விடுபட்டு என்ன ஆகுது? சர்வே அனைத்திலும் அவர்கள் கலந்து விடுகிறார்கள். அதனால வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அப்ப அந்த எண்ணம் அவருடைய மனமானது என்ன ஆகுது? சர்வ வியாபகத்தன்மையை பெற்று. அதனாலதான் மெடிடேஷன் பண்ணும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? தியானம் செய்யும் பொழுது அந்த அப்படியே விஷுவலைஸ் பண்றோம். விஷுவலைஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகுது? அப்படியே தேகத்திலிருந்து அப்படியே பறந்து விரிந்து அப்படியே பூமி முழுவதும் வியாபித்து பிரபஞ்சம் முழுவதும் வியாபிக்கிறோம். அப்ப என்ன ஆகுது? அனைத்திலும் அவர்கள் வியாபித்து. அப்படிதான் அந்த காலத்துல ரிஷிகள்லாம் இன்னைக்கெல்லாம் வானியல் சாஸ்திரம்ங்கிறத நினைச்சு பார்க்க முடியுதா? அப்ப எப்படி அவர்கள் அந்த வானியல் சாஸ்திரத்தை அஸ்ட்ரானமி எப்படி எழுதியிருப்பாங்க? இந்த கோள்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது, இப்ப வந்தா அமாவாசை, இப்ப வந்தா சந்திர கிரகணம், சூரிய இத்தனை மணிக்கு ஒதுக்கிற இத்தனை மணிக்கு, இதெல்லாம் எப்படி பூமி சுத்தத்தை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அப்ப என்ன ஆகுது? மனமானதே அனைத்திலும் வியாபித்திருக்கிறது. அதை அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்ததை அறியாமையில் இருக்கக்கூடியவர்களுக்காக எழுதுறாங்க, சொல்றாங்க, உபதேசம் பண்றாங்க. இல்லாட்டி இது சாத்தியம் கிடையாது. அப்ப அதெல்லாம் அவர்கள் பார்த்ததினால் எப்படி? அறிவின் மூலமாக, மனதின் மூலமாக பார்த்ததினால் அதை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்படி இல்லைன்னா நம்ம இதெல்லாம் பண்ண முடியுமா? தெரிஞ்சுக்க முடியுமா? நெவர். அதனாலதான் இந்த தேசத்துல யோக பூமியில, இது தியான பூமியில இது நடந்தது. இது அறிவானது கிடைத்தது அவர்களுக்கு. இப்ப பரிமுச்சந்தி அனைத்திலும் என்ன ஆகுது? ஊடுருவி அவர்கள் அனைத்திலையும் கலந்து விடுகிறார்கள். அனைத்திலும் அவர்கள் என்ன ஆகுதுனாக்கா, நான் தேசாந்தரம் கண்டவியம் அபேட்சந்தே, அவர்கள் வேறு ஒரு இடத்திற்கு போவது கிடையாது. புரியுதுல? என்ன ஆகாசம் சக்தி உடஞ்சது வேற எங்க போகும்? ஆகாசம் ஐக்கியம். சக்தி உடஞ்சது வேற எங்காச்சும் போகுமா? வேற எங்க போகாது? ஐக்கியம் போகுதுன்னே தெரியாது. இப்ப இதுவரைக்கும் நான் என்ன பண்றேன்? ஆஹா, எனக்குள்ள இருக்கு அப்படின்னு என்ன பெண்ணாகுது? சக்தி இருக்க வரைக்கும் இது என்னுடையது, இந்த ஆகாசம் என்னுடையது, இது என்னுடையது. சக்தி உடஞ்சது என்ன ஆகுது? ஐயோ காணுமே, ஆகாசத்தை நான் சேர்த்து வச்ச ஆகாசத்தை காணுமே. புரியுதா? எங்கேயா போகல. புரியுதா? அப்ப என்ன ஆகுதுனாக்கா, இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் ஐயோ என்னுடையது, என்னோட புத்திரன், என்னுடைய மனைவி, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என் மனைவி. அப்ப என்ன ஆகுது? தேகம் போனது உடஞ்சதே, ஐயோ காணுமே. அவ இப்ப என்ன ஆகுதுனாக்கா, எங்கேயும் போகல வரல. என்ன பண்ணுது? இது எங்கேயும் போகல வரல. புரியுதுல்ல? இதுதான். அப்ப இது புரிந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன ஆகுனாக்கா, அனைத்திலையும் இருந்தவர் மரணத்தில் இருந்தவர் விடுபட்டவர் ஆகிறார். பதம் யதா ந திருஷ்யதே ததா ஞானவதா கதிகி தேக பரிச்சின்னாகி கதிகி சம்சார விஷய ஏவ பரிச்சின்ன சாதன சாத்தியத்வாத் பிரம்மத்து சமந்தாத்வாத் ந தேக பரிச்சிதேன கண்டவ்யம். அப்ப இது என்ன ஆகுது? தேகாதி பரிச்ச, தேகம் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகுது? தேகம் இருக்கிற வரைக்கும் தான் அவனுடைய இந்த ஆத்மா பரமாத்மாங்கிற பேதம். தேகம் போயிட்டான், அவன் பரமாத்ம சுரூபத்தில் நிலைத்திருக்கிறான். அப்ப பிரம்ம நிஷ்டையில் அவன் நிலைத்திருக்கிறான். கதாக கலாக பஞ்சதச பிரதிஷ்டாக பஞ்சதச பிரதிஷ்டாக கதாக கலாக பஞ்சதச பிரதிஷ்டாக தேவாம் ச சர்வே பிரதிதேவதாசு கர்மணி விஞ்ஞானமயச்ச ஆத்மா பரே அவ்யயே சர்வ ஏதி
பவந்தி सर्व एहि भवन्ति கலாஹா பஞ்சதச கலாஹா பஞ்சதச கலாஹா பஞ்சதச கலாகன என்ன 15 இந்திரியங்கள். இந்த 15 இந்திரியங்கள் என்ன ஆகிறது? பஞ்சதச கலாஹா. பஞ்சதச கலாஹா கதாஹா பிரதிஷ்டாஹா தேவாம் ச சர்வே பிரதிதேவதாசு. இந்த கதாஹா கலாஹா ஏதாவது அந்திம காலத்தில், அந்திம காலம் பராண்ட காலத்தில், பராண்ட காலத்தில் என்ன ஆகுது? அந்த 15 கலைகள், 15 கலைகள்னா என்ன? பிராணம மனம் 15 கலைகள் அப்படின்றது ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அப்புறம் பஞ்ச பிராணன் இல்லையா? அப்புறம் இந்த 15 கலைகளும் என்ன ஆகுனா அப்புறம் ஜீவன், பிரம்மா, மாயா இது சேர்ந்ததா 18. அதனால 18 படி. ஓகே. இந்த 15 கலைகளும் என்ன ஆகுறது? அபஞ்சேகிருத பூதத்தினால் வரக்கூடிய சத்துவகுணத்தினால் வந்த ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணங்கள் என்ன ஆகுறது? இங்க இடத்துல என்ன? உள்ளம், மனம், சித்தம், 17. அதாவது இது பேதங்கள், நானாவித பேதங்களாக சொல்லப்படும். இந்த 15 கலைகளும் என்ன ஆகுறது அப்படின்னாக்கா இங்கே அதது அந்தந்த நம்ம தத்துவபாதத்தில் பார்த்தோம். அந்தந்த இந்திரியங்களுக்கும் அந்தந்த தேவதைகள். அப்போ இந்த பஞ்சதச கலாக தேவாம்ச இந்த 15 இந்திரியங்களும் என்ன ஆகுது? பிரதி தேவதாசு அந்தந்த தேவதைகளை அது அடைந்து விடுகிறது. என்ன அப்படின்னாக்கா இப்போ இந்த 15 கலைகளிலும் இப்ப நம்ம காதுக்கு ஒரு தேவன் அதிதேவதை இருக்கு, சக்ஷுக்கு அதிதேவதை, கிராமத்துக்கு அதிதேவதை, அந்தந்த அதிதேவதைகள் அந்தந்த சக்தியானது என்ன ஆகுது? அந்தந்த தேவதைகள் போய் அடைந்து ஐக்கியமாகி விடுகிறது. தேவாம்ச பிரதி தேவதாஸ் கர்மணி விஜயானமயஞ்ச விஜயானமய ஆத்மா. விஜயானமய ஆத்மா அப்படின்னா கர்மணிச்ச விஜயானமயச்ச ஆத்மா. ஆத்மா விஜயானமயச்ச அப்படின்னா ஜீவாத்மா. அது ஜீவன் செய்த கர்மங்கள் என்ன ஆகுது? கர்மங்களும் இந்த ஜீவாத்மா என்ன ஆகுது? அந்த பரே அவ்யயே அந்த பரபிரமத்தில் ஐக்கியமாகிவிட்டு என்ன ஆகுது? சர்வ ஏகி பவந்தி அனைத்தும் என்ன ஆகுது? அந்த அழியாத பரபிரமத்தில் கலந்து இவை அனைத்தும் ஒன்றாகி ஏகி பவன் ஒன்றாகி விடுகின்றன. ஏகபாவம் ஆகிவிட்டது. தன்னை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. அந்த பரபிரம்ம ஸ்வரூபமாகவே ஆகிவிட்டார். ஏகமேவா அத்வதீயம் பிரம்ம. ஏகமேவா அத்வதீயம் பிரம்ம. அந்த பிரம்மத்தில் ஏகம் ஒரே அந்த ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தில் இரண்டு அற்ற ஏகமேவா அத்வதீயம் பிரம்ம இரண்டற்ற அந்த பரபிரம்மத்தில் அவர் ஒன்றாக ஐக்கிய பாகம் அடைந்து விடுகிறார். அப்போ இந்த உடல் இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள் எல்லாம் அந்த இந்திரிய தேவர்கள் அதிதேவதையாக இருக்கக்கூடிய அந்த இந்திரிய தேவர்களிடம் ஐக்கியமாகி விடுகின்றன. இவர் இந்த ஜீவாத்மா பரபிரமத்தில் ஐக்கியமாகி விடுகிறது. அதனால என்ன ஆகுது? அடுத்த பிறவி என்பது கிடையாது அப்படின்றது தாத்பர்யம். கிம்ச மோக்ஷகாலே ச யா தேகாரம்பிகாः கலாः பிராணாத்யாக தக ஸ்வாக பிரதிஷ்டாக கதாः. மோட்ச காலம்னா என்ன? இவர்கள் விதேக முக்தி காலத்துல என்ன பிராணாதி என்று சொல்லக்கூடிய பிராணம் முதலிய 15 கலைகளும் என்ன ஆகிறது? ஸ்வாம் ஸ்வாம் காரணம் கதா பவந்தி அர்த்தஹா. எதெல்லாம் இது எதன் காரணம் எந்த காரியம் எந்த காரணத்தினால் உருவாச்சோ அந்தந்த காரணத்தில் இவைகள் ஐக்கியமாகி விடுகின்றன. எந்த காரணத்தால் ஐக்கியம்? அது இப்ப இது தேகம் போக சாதனமாகவும் யோக சாதனமாகவும் இருக்கிறது. அப்ப இந்த போக சாதனமாக இருக்கக்கூடிய
அந்த கர்ம பலனினால் வந்தது தேகமானது என்ன ஆகுது? கர்மங்கள் எல்லாமே ஞானத்தினால் நாசத்தை அடைந்து விடுகிறது. அப்ப பிராரப்தத்தினால் வரக்கூடிய கர்ம பலன்கள் அவர்களை போற்றி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். பாவத்தை அவர்களை ஞானிகளை தூற்றி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ போற்றுபவர்களும் தூற்றுபவர்களும் புண்ணிய பாவத்தை பெறுவதனால் என்ன ஆகுது? இவர்களுக்கு கர்மத்தினால் வரக்கூடிய பலனும் நாசத்தை அடைந்து விடுகிறது. அப்புறம் என்ன ஆகுறது அப்படின்னாக்கா, அப்ப கர்மங்களும் அதனால் இந்த ஜீவாத்மா விஞ்ஞானமய ஆத்மா என்று சொல்லக்கூடிய இந்த அகங்காரம், நான் நான் அனைத்திற்கும் நானாக இருக்கக்கூடிய இந்த அகங்காரமும் என்ன ஆகுது? அழிந்து விடுகிறது. அப்புறம் என்ன ஆகுது? அந்த பரே அவ்யயே மேலான அந்த பரபிரம்மத்தில் ஏகபாவத்தை அடைந்து விடுகிறது. அப்ப கரணம் கதா கதா பவந்தி அர்த்தஹா பிரதிஷ்டாஹ இது துதீயாம் பகுவச்சனம் பஞ்சதசாத்யாஹாய அண்ய பிரஸ்ன படிதாக பிரசித்தாக தேவாஞ்ச தேகாஸ்ரய சக்ஷுராதி கரணாத்யா சர்வே பிரதிதேவதாசு ஆதித்யாதிஷு கதா பவந்தி இத்தர்த்தஹா. எப்படி ஆதித்யாதி முதல் கொண்டு எல்லா தேவனுடைய அம்சமாக இந்த உலகத்தில் அதிதேவதையா இருக்கிறது. கண்ணுக்கு ஆறு அதிதேவதை சூரியன். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு தேவதைகளுக்கும் அந்தந்த இந்திரியங்களுக்கும் அதது அதிதேவதையா இருக்கிறது. அந்த பராண்ட காலத்தில் அதது அங்கங்க ஐக்கியமாகி விடுகிறது. யானிச்ச முமுட்சுனா கிருதானி கர்மாணி அப்பிரவிருத்த பலானி என்ன ஆகுது? அதுக்கப்புறம் செய்யக்கூடிய அந்த பலன் அவர் ஞானி முமுட்சுவை அடைந்த எந்தெந்த கர்மங்கள் செய்யப்படுகிறதோ அதெல்லாம் என்ன ஆகுது? அப்பிரவிருத்த பலானி, அதை பலத்தை தருவதில்லை. பிரவர்த்தி பலனா அந்த பலத்தை கொடுப்பதனால உபயோக ஏன கீயமானத்துவார் அது என்ன ஆகுது? அதுவும் அழிந்து விடுவதனால் அவர்களுக்கு மீண்டும் பிறவி கிடையாது. விஞ்ஞானமயச்ச ஆத்மா அவித்யாகிருத புத்தியாதி உபாதி ஆத்மத்வேன கத்வா ஜலாதிசு சூர்யாதி பிரதிபிம்பத்வாத் இகி பிரவிஷ்டே தேகபேதேசு. எப்படி சூரியன் பிரதிபிம்பம் ஜலத்தில் நாம் பார்க்கிறோமோ, இது அவித்யினால் ஏற்படுவது. இப்ப நானாவித ஜீவாத்மாவை பார்க்கக்கூடிய பார்வையானது இப்பொழுது என்ன ஆகுது? பரமாத்ம ஸ்வரூபத்தை பரமாத்ம தன்மையை பெற்று விடுகிறது. அப்புறம் சக கர்மணாம் தத் பலாத்தத்வா சக தேனைவ விஞ்ஞானமயேன ஆத்மா அதக விஞ்ஞானமய விஞ்ஞான பிராயஹ ஏதே கர்மணி விஞ்ஞானமயச்ச ஆத்மா உபாத்யவனயனே சதி பரே அவ்யயே அனந்தே. இப்ப எவ்வளவோ கர்மங்கள் அவர்களால் செய்யப்படக்கூடிய அந்த கர்மத்தினால் என்ன ஆகுது? இந்த ஜீவாத்மாவானது இந்த உபாதியினால் ஏற்பட்ட பிராபலமே தவிர, இது அறியாமையினால் ஏற்பட்ட பிராபலமே தவிர, இது கர்மா. அப்ப உபாதியினால் வந்தது கர்மா. அப்ப உபாதி விட்டு அவர் ஆத்மஸ்வரூபத்தை அடைந்து என்பது என்ன ஆகுது? அங்க கர்மங்களும் இல்லை, ஞானங்களும் இல்லை, எல்லாமே ஏகி பவதி அடைந்து விட்டது. இப்ப ஆத்மாவும் அவருக்கு பரமாத்மா அப்படிங்கிற பேதம் இல்லை. அதே மாதிரி இவருக்கு கர்ம பலனை பரித்தியாகம் செய்வதனால் அப்ப கர்மாவும் அவருக்கு அங்க பரித்தியாகம் செய்யப்படுகிறது. எதனால? கர்ம பலத்தை பரித்தியாகம் செய்தனால் அவர் செய்யக்கூடிய செயல்களும் பரித்தியாகம். அப்ப செயலை பரித்தியாகம் செய்வதில்லை, செயலினால் வரக்கூடிய பலன்களை பரித்தியாகம். செயல் செய்து கொண்டே இருப்பார். ஏன்னா பிராரப்தம் இருக்க வரைக்கே செயல் செய்து கொண்டே கர்மா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப கர்மாவில் பந்தம் பற்று என்பது இருக்கக்கூடாது, கிடையாது. புரியுது இல்ல? அப்ப இங்கே பரே அவ்யயே மேலான அவ்யயே அப்படின்னு என்ன? அனந்தே அக்ஷயே பிரம்மணி ஆகாச கல்பே அஜே அஜரே அமிர்தே அபயே அபூர்வே அனபரே அனந்தரே அபாக்யே அத்வயே சிவே சாந்தே. இத்தனை பேர், எத்தனை பேரு பரமாத்மாவுக்கு எத்தனை பேர் இருக்கிறாருன்னு பாரு. அடே அவ்யயே அப்படின்னு அவ்யயம், அவ்யயம் வெயமடையாத அவ்யயம். அப்போ அவ்யய பாவத்தில் இருப்பது, அதுக்கு என்ன விளக்கம்? அனந்தே
அக்ஷயே அழியாதது, எல்லையற்றது. பிரம்மணி ஆகாச கல்பி, ஆகாசத்தை போல இந்த பிரம்மமானது அஜ்ஜே, அஜரே, அமிர்தே, அபயே, அபூர்வே, அனபரே, அனந்தரே, அபாக்யே, அத்வயே, சிவம், சாந்தம். எவ்வளவு பேர் ஆதிசங்கர் கொடுக்கிறார். அப்ப ஏகே பவந்தி அவிசேஷதாம் கச்சந்தி ஏகத்வம் ஆபத்யந்தி. அப்ப ஏகத்வத்தை அடைந்து விடுகிறார்கள். பிரம்ம ஞான ஸ்திதியை இங்க சொல்றது. யதா நத்யக ஸ்யந்தமானா சமுத்ரே, யதா நத்யக ஸ்யந்தமானாः சமுத்ரே அஸ்தம் கச்சந்தி நாமரூபே விகாய, அஸ்தம் கச்சந்தி நாமரூபே விகாய ததா வித்வா நாமரூபாத் விமுக்தः, ததா வித்வா நாமரூபாத் விமுக்தः பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம், பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம். யதா நத்யः ஸ்யந்தமானாः சமுத்ரே அஸ்தம் கச்சந்தி நாமரூபே விகாய. எப்படி யதா நதி, எப்படி நதியானது எங்கேயோ திசைகள் அது எங்கேயோ ஓடுது. பள்ளி எங்கேயோ பிறந்து, கங்கை எங்கேயோ பிறந்து, எங்கெங்கேயோ பிரவாகம் எடுத்து எங்கேயோ போய் கடைசியில கடல்ல கலக்கிறது. காவேரி எங்கேயோ பிறந்து எங்கெங்கேயோ வந்து எங்க பிறக்குது? காவேரி குடகுமலையில பிறந்து ஒகேனக்கல் வழியா வந்து, கர்நாடகா வழியா வந்து, தமிழ்நாடு வழியா வந்து, திருச்சி போய், அப்புறம் திருச்சியிலிருந்து எங்க போறது? காவேரி எங்க போகுது? திருச்சிக்கு அப்புறம் தஞ்சாவூர், தஞ்சாவூர் போய், அப்புறம் நாகப்பட்டினம் போய், கடல்ல போய் கறந்தது இங்க, அது போய் சேரது இங்க. இந்த மாதிரி யதாநத்யா செந்தமானாக எப்படி விதவிதமான திசைகளில் அது பயணித்து, எப்படி சமுத்திரே அஸ்தம் கச்சந்தி, எப்படி சமுத்திரத்தை அடைந்து, எப்படி நாமரூபே விகாய, அந்த நாமத்தை ரூபத்தை விட்டு எப்படி கடந்து விடுகிறதோ. அதுக்கப்புறம் கடல் கடந்ததுக்கு அப்புறம் என்ன? அங்க காவேரியும் இல்ல, கங்கையும் இல்ல, யமுனையும் இல்ல, கோதாவரியும் இல்ல. அப்ப என்ன ஆகுது? அங்க ஏகத்துவ பாவத்தை அடைந்து விடுகிறது. எப்படி நதிகள் எல்லாம் கடலை கடந்து ஏகத்பாவத்தை அடைகிறதோ, ததா அப்படியே, அவ்வாறு வித்வான் ஞானி யார் நாமரூபாதி விமுக்தக, நாமரூபாத் விமுக்தக, நாமரூபத்தை விட்டு விட்டு என்ன ஆகுது? நான் சுப்பிரமணி, ராமசாமி, நான் பணக்காரன், நான் ஏழை, நான் சிஷ்யன், நான் குரு. அதான் ஆதிசங்கர், நான் சிஷ்யன், நான் குரு, நான் வேதோ, நான் குரு, நான் மித்ர, நான் மாதா, நான் பிதா, நான் செய்வ. என்ன பாட்டு மறந்துடுத்தோ? நான் மித்ர, நான் பிதா, நான் மேதா, நான் மாதா, நான் பிதா, நான் மித்ரக, நான் ஜென்மக, நான் வேதக, நான் ஜாதி வேதாக எதுவுமே அங்க இல்ல. நான் குரு, நான் சிஷ்யக, குருவும் இல்ல, சிஷ்யனும் இல்லை. அப்ப நாமரூபத்தை விட்டு விட்டு ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தக பராத்பரம் திவ்யம் புருஷம் உபைதி, புருஷம் உபைதி திவ்யம், திவ்யம் புருஷம் உபைதி. அந்த வித்வான் என்ன பண்றாரு? இந்த நாமரூபங்களை எல்லாம் விட்டு விட்டு அந்த பராத்பரம், பராத்பரம்னா என்ன? மாயைக்கு மேல் பராத் பரம். இங்க பரம் அப்படிங்கிற முன்னாடி பார்த்தோம். எதுல பார்த்தோம்? முதல் முண்டகத்துல பார்த்தோம். புரியுதா? பராத் பரம் அப்படின்னு. பராத் பரம்னா என்ன? பராத் இப்ப பரம், இப்ப பரத்திற்கு ஒரு பரம் இருக்கான்னாக்கா, அப்ப என்ன? மாயை தான் பரமாக இருப்பது. அப்ப அந்த மாயைக்கு, அந்த பரத்திற்கு பரமாக இருப்பது பிரம்மம்னு நம்ம பார்த்தோம். அந்த பரத்திற்கு பரமாக இருப்பது பிரம்மம். அப்படி அந்த பராத்பரம் மேலான அந்த பரபிரம்மத்தை, எந்த பரபிரம்மத்தை? திவ்யம் புருஷம், திவ்யமான ஸ்வயம் ஜோதி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை என்னாகிறார்? உபைதி அடைகிறார். யாரு? யார் அடைகிறார்? யாரு? வித்வான், ஞானிகள், ஞானிகள் அடைகிறார். நச்சப்பிராணம் அவருக்கு அப்ப என்ன ஆகுது? எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது?
நா பிதா पिता नैव मे नैव माता न जन्म न बन्धुर् न मित्रं गुरुर्नैव शिष्यः चिदानन्द रूप சிவோகம் சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். அங்கே அப்பா இல்ல, அம்மா இல்ல, குரு இல்ல, சிஷ்யன் இல்ல, நண்பன் இல்ல, பந்து இல்ல, எதுவுமே இல்ல, அங்கு இல்ல. ஏன்? சதா சர்வகாலம் சிவோகம் சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம் அகம் சிவக அகம் சிவக. पुण्यं न पापं ந புண்ணியம் இல்ல, பாவம் ந புண்ணியம் ந பாபம் न सौख्यं ந சௌக்கியம் ந துக்கம். மந்திரம் இல்லை, மந்திரம் துன்பம் இல்லை, புண்ணியம் இல்லை, பாவம் இல்லை. அடுத்து न मन्त्रो न तीर्थं न वेदा न இங்க அப்புறம் வேற மந்திரம், இந்த மந்திரம் சொன்னா அது கிடைக்கும், அந்த மந்திரம் சொன்னா அது கிடைக்கும், அதுவும் இல்ல. அதுவும் அங்க இல்ல. இந்த தீர்த்தம் குடிச்சா பாவம் போயிடும், அந்த தீர்த்தம் குடிச்சா பாவம் போகுது, அங்க அதுவும் கிடையாது. புரியுதா? தீர்த்தாடனம் கிடையாது, தேசன அப்புறம் சேத்ராடனம் கிடையாது. புரியுதா? அங்க எதுவுமே இல்லை. மந்திரோ தீர்த்தம் சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். அப்ப இவ எல்லாம் விட்டு என்ன பண்றாரு? அந்த திவ்யமான அந்த புருஷனை அவர்கள் அடைகிறார்கள். கிஞ்ச யதா நத்யः கங்காத்யாः சண்டமானாக கச்சந்தியः சமுத்திரே சமுத்திரம் பிராப்திய. எப்படி கங்கா முதலான பல்வேறு விதமான திசைகளில் ஓடக்கூடிய செல்லக்கூடிய அந்த நதிகள் சமுத்திரத்தை பிராப்திய அடைந்து அஸ்தம் அதர்சனாத். அதுக்கப்புறம் கங்கை இல்லை, அதுக்கப்புறம் யமுனா இல்லை, அஸ்தம் அதர்சனாத் அவிசேஷாத்ம பாவம். என்ன ஆகுறாங்க? அவிசேஷ பாவம்னா சேஷம் இல்லை, பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை இல்ல, வராது. இது இல்லைங்க சார், கடல் வந்துட்டு இந்த பாகம் கங்கைங்க, இந்த பாகம் யமுனா, இந்த பாகம் காவேரி அப்படின்னு அங்க பிரிக்க முடியாது. எப்படி சேஷ பாவம் அது எப்படி பிரிக்க முடியும்? இல்லையா? இல்ல சாமி, கங்கை வந்து சேர்ந்து இருக்குது இல்ல, இந்த பாட்டு வந்து இப்ப என்ன சொல்றது, வட சென்னையில இருந்து மெரினா வரைக்கும் கங்கைங்க, அதுல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் யமுனாங்க, அதுல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அப்ப நதியில வர வரைக்கும் தான் அவரு கங்கை, அது கலக்கிற வரைக்கும் தான் அது. கலந்ததுக்கு அப்புறம் எப்படி எப்படின்னாக்கா அவிசேஷாத்ம பாவம் கச்சந்தி பிராப்னுவந்தி நாமம் ச ரூபம் ச நாமரூபே விகாய ஹித்வா. நாமரூபத்தை விட்டு விடுகிறது. ஹித்வா ததா அவித்யாகிருத நாமரூபாத் விமுக்தக. அது மாதிரி என்ன ஆகுது? இந்த ஜீவனுக்கு அவித்தியினால் வந்த இந்த என்ன ஆகுது? நாமரூபங்கள் விட்டு சன்னு விமுக்தக சன்னு வித்துவான். இந்த ஞானி என்ன பண்றார்? இதெல்லாம் விட்டு. அப்ப இது எதனால வந்தது? இந்த நாமரூபம் உபாதியால் வந்தது. உபாதி. அப்ப இதுல என்ன சத்தியம்? மண்ணு. அப்ப குடம் என்பதே அனித்தியம். ஆனா தோற்ற மாத்திரத்தில் இருக்கும், நீங்க உபயோகப்படுத்தலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா குடம் உடைஞ்சதே துக்கம் வருகிறது, வரக்கூடாது. குடம் உடைஞ்சா துக்கம் வரக்கூடாது. ஏன் வருதுன்னா, நீ இந்த குடத்தை நித்தியம் என்று நினைத்ததினால், இந்த குடத்தை நித்தியம் என்று நினைத்ததினால் வரக்கூடிய துக்கமானது உன்னை ஆட்கொள்கிறது. அப்ப குடம் என்பது அனித்தியம், இதுல மண்ணுதான் சத்தியம். மண் என்ன ஆகுது? அந்த மண்ணை வச்சு நம்ம மறுபடியும் குடம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு புத்தி வந்தா நமக்கு சோகம் என்பதே இருக்காது. புரியுது இல்ல? குடம்னா உடையத்தான் செய்யும்பா, குடம்னா உடையத்தான் செய்யும். ஒரு காலத்தில் இது வந்து தோன்றியது. எதற்கு பிறப்புண்டோ அதற்கு மரணம் உண்டு. இந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்ப இது என்ன ஆகுது அப்படின்னாக்கா, குடம் போயிடும், மண்ணு போகாது. அப்ப இந்த குடம் மண் என்ன ஆகுது? ஃபார்ம் எடுத்தது, அதுக்கு ஒரு ரூபம் எடுத்தது, அதுக்கு பேர் வந்துருச்சு. இப்படி ஃபார்ம் எடுத்தது பானைங்கிறான், குடம்ங்கிற, செப்புங்கிறான். அப்ப என்ன ஆகுது? ஃபார்ம் எடுத்தது அது. அப்ப கண்ணி அங்க இருந்து பிரவாகம் அப்படி எடுத்தது என்ன ஆகுது? அந்த ஃப்ளோ வந்தது, அதுக்கு என்ன ஆகுது? அப்ப அந்த ரூபம் ஆயிடுது. ரூபம் வந்தது என்ன ஆகுது? இது கங்கைன்ற, இது கோதாவரி, இது பிரம்மபுத்திரா, யமுனா. அந்த மாதிரி குழந்தை பிறந்தது என்ன பண்றோம்? பேர் விட்டுறோம். உடனே ரூபம் வந்தாச்சு வெளியில. முதல்ல ரூபம் வந்தாச்சு, ஃபார்ம் வந்தாச்சு. ஃபார்ம் வந்து என்ன ஆகுது? சிசு உருவானது ஃபார்ம் ஆயிடுது.
உடனே என்ன ஆகுது, அவருக்கு என்ன பேர் வைக்கலாம், ஃபார்ம் ஆகாதுன்னு பேர் வரல, ஃபார்ம் ஆனதே பேர் வருது. பேர். உடனே நம்ம என்ன பண்றா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சேர்ந்து பேர் பேர் வைக்கிறாங்க. இன்னும் முன்ன வரல, ஃபார்ம் ஆனதையுமே வச்சாச்சு. அவர் வந்தது என்ன பண்றோம், நம்ம அந்த ரூபத்திற்கே நாம் ஒரு நாமத்தை சுட்டுகிறோம். அப்ப இதெல்லாம் எது வரைக்கும் அப்படின்னாக்கா, நானு ஆத்மானு தெரியாத வரைக்கும் நான் ராமசாமி, குருசாமி, அருவசாமி இல்லையா, வழக்கப்பட்ட ராமசாமி அப்படின்னு பேர். அப்ப ஆத்மாவை உணர்ந்ததுக்கு அப்புறம் அங்க நாமமே இல்லை, நாமம் இல்லை, ரூபம் இல்லை அவருக்கு. அப்ப தேகம் இருக்கும், தேகம் இருக்கும் இருக்கும், அது போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அது ஜீவன் முக்த நிலை. அப்ப விதேக முக்த நிலை வரும் பொழுது என்ன ஆகுது, ஒண்ணுமே இல்லையும் அவர் ஏகீபாவத்தை அடைந்து விடுகிறார். அது மாதிரி யதானத்யக சிந்தமானா சமுத்திரே அஷ்டம் கச்சந்தி நாமரூபே விகாய, எப்படி நதிகள் தன் நாமரூபத்தை விட்டுவிட்டு கடலை கடந்து ஏகபாவத்தை அடைந்து விடுகிறதோ, அது மாதிரி ததா வித்வான் நாமரூபாத் விமுக்தக, நாமரூபத்தில் இருந்து விடுபட்டு பராத்பரம் திவ்யம் புருஷம் உபைதி. இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா, அவரு நாமம் இல்ல, ரூபம் இல்ல, அவரு சாமி, அவரை சுவாமி, அப்புறம் சுவாமின்னு அழைக்கிறார். புரியுது இல்ல, அவர் என்ன நினைக்கிறார், சுவாமி சுவாமி. இப்ப தெரியுதா ஏன் சுவாமி என்று அழைக்கிறோம்னு, புரிஞ்சுட்டா ஏன் சுவாமி அழைக்கிறோம்னு, அவ்வளவுதான். ஏன் அவரு ஏகீபாவத்தை அடைகிறார், அதனாலதான் சுவாமின்னு சொல்றோம். அது இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும், ராமசாமி குப்சாமி இல்ல, ராமசாமி வர்றா, இன்னைக்கு போய் சாமி ஆகிட்டு வந்துடுறா, காலாட காவல் கடைக்கு போட்டு வந்துட்டாரு. என்னாச்சு, கால் போட்டு சாமியாரா வந்துட்டாருங்க. நம்ம ராமசாமி தானுங்க, அவருக்கு ராமசாமி, பட் அவருடைய பாவனை நாமரூபத்தை விட்டு விட்டு பரம் வைதி பரபிரமத்தை திவ்ய சுரூபமான பரமாத்மாவை அடைந்து விட்டார். அவருக்கு அப்புறம் எதுவுமே இல்லை. சயோகவை தத் பரமம் பிரம்ம வேத, சயோகவை தத் பரம் பிரம்ம ஏவ பிரம்மைவ பவதி, பிரம்மைவ பவதி நா அஸ்ய அப்ரம்ம நா அஸ்யா பிரம்மவிக்குலே பவதி, ந அஸ்ய பிரம்மவிக்குலே பவதி தரதி சோகம் தரதி பாப்மானம், தரதி சோகம் தரதி பாப்மானம் குஹா கிரந்திப்யோ விமுக்தஹ, குஹா கிரந்திப்யோ விமுக்தஹ அமிர்தஹ பவதி, அமிர்தஹ பவதி. இதுக்கு மேல என்ன சொல்லணும், அமிர்தஹ பவதி, மரணமற்ற நிலையை அவன் பெற்று விடுகிறான், மரணமற்றவனாக ஆகி விடுகிறான். யாரே அப்படின்னாக்கா, சக அவன், எவர், யோகவை தத் பரமம் பிரம்ம வேத, அந்த மேலான பரபிரம்மத்தை எவர் அறிகிறாரோ, யோ யஹ ஹ வை, யஹ யோகவை சயோகவை, சா யோகாவை, சா இருக்குது ய யஹ வை, எவர்கள் தத் பரமம் பிரம்ம வேத, மேலான பிரம்மத்தை அறிகிறார்களோ, பிரம்மயேவ பவதி, பிரம்மவேத பிரம்மயேவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவர்கள் பிரம்மமாகவே ஆகிறார்கள். அவ்வளவுதான். தற்போதைய ஐக்கிய பாவத்தை அவர் புரிந்து விட்டதா, பிரம்மவேத பிரம்மயேவ பவதி. நான் என்ன ஆகுது, பிரம்மவேத பிரம்மைவ பவதி, இதுக்கு மேல சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, பிரம்ம அஸ்ய, அப்ப என்ன ஆகுது, அஸ்ய ந அஸ்ய அப்ரம்ம வித் குலே பவதி. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. இங்க பாரு, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகி விடுகிறான். ஓகே, பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்குது, பாயிண்ட். அடுத்து என்னன்னா,
அஸ்ய அப்ரமித் அப்ரம்மவித் குலே பவதி அவருடைய குலத்தில் அப்ரம்மவித் பிரம்மத்தை அறியாதவன் இருக்க மாட்டான். என்ன பெரிய விஷயம். அவங்களுடைய குலத்தில் அவங்களுடைய குலத்தில் அவருடைய குலத்தில் அந்த பிரம்மத்தை அறியாதவர்கள் இருக்க மாட்டாங்க. என்ன அப்ப என்ன அதனாலதான் இது சொல்லும். இந்த பிரம்மத்தை அறிந்தவர்கள் வந்து என்னன்னாக்கா இவனால வந்து இவனுக்கு மட்டும் பலன் இல்லை, இவனுக்கு முன்னேறும் பின்னேறும் இருக்கக்கூடிய சந்ததிகளுக்கே பலன் கிடைக்காது. அது இவர் ஒருத்தரால் எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கும். அப்போ அவங்களுடைய சஞ்சிதம் ஆகாம பராத்தமும் மாறி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் கால்குலேஷன் பண்ணி வரும். இப்ப அவங்க அது ஒரு வேலை இருந்தாலும் கூட இந்த ஞானத்தினால் அவர்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கிறது. அந்த பெரிய விஷயம், பெரிய விஷயம், பெரிய வேத வாக்கு. அப்ப என்னன்னாக்கா இதுக்கு எப்படி சூரியன் எல்லாருக்கும் ஒளி வீசுதோ அந்த பலன் எல்லாருக்கும் கிடைக்கிறது. அதுபோல இந்த ஞான பலன் அவனுடைய குலத்திற்கே கிடைக்கிறது. இப்ப அறியாதவங்க அந்த குலத்தில் இருக்க மாட்டாங்க. என்ன இதன் மூலம் இப்ப நாள் என்ன ஆகுது, இவன் இவன் இப்ப இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இவன் அறிவதினால் எல்லோரும் அறியப்படும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அந்த அந்த ஏகத்துவ பாவனை வருது பொழுது என்ன ஆகுனாக்கா ரோல் மாடல். குடும்பத்தில் எல்லோரும் மாறுகிறார்கள். புரியுது இல்ல? முதல் தன் குடும்பம் மாறுகிறது, அப்புறம் குலமே மாறுகிறது. இப்ப இங்க என்னன்னாக்கா அந்த சமுதாயமே என்ன ஆகுது, மாற்றம் வருகிறது, மாற்றத்தை அடைகிறது, விடுகிறது. இவனால் இப்ப என்ன ஆகுது, ஒரு சூரியன் ஒரு விளக்கு பல விளக்குகளை ஏற்றுவது போல இந்த ஜீவன் இந்த ஞானியானவன் பலருக்கும் அந்த ஞான ஒளியை கொடுக்கிறான். புரியுதில்ல? அப்படிதான் பொருள். பலருக்கும் ஞானத்தை கொடுக்கிறான். இந்த ஞானத்தை அடைந்தவன் இந்த ஞானத்தை ஞான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் காமுறுவர் தான் இன்புறுவதை உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தான் எப்படி இன்பத்தை பெற்று ஞான நிலையில் அந்த இன்ப நிலையில் இருக்கிறேனோ அதே போல மற்றவர்களையும் பெற வைத்து அந்த இன்பத்தை பெற்றுக்கொண்டு அது இந்த இன்பம் தான் இல்லைங்க. யான் பெற்ற இன்பம் பெருகை சொல்றது அது இதுக்குதான் பொருந்தும். அப்படிமா யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். 4 லட்டு சாப்பிட்றேன், அந்த சுவை எனக்கு வருது அப்படின்னாக்கா அதெல்லாம் அது சுகர் வந்துடும். அது சுகர் கொடுக்க. ஆனா இந்த இன்பம் எந்த சுகரும் கொடுக்காது, எந்த கேன்சரும் கொடுக்காது. மோட்சகதினா என்னன்னாக்கா உடனே டோட்டலா இருக்கு. அப்படி அல்ல அர்த்தம். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் தாம் தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். வள்ளுவர் அழகா சொல்லியிருக்கார் குரல். அப்ப இங்க என்னன்னா அவனுடைய குலத்தில பிரம்மத்தை அறியாதவர்கள் அப்படிங்கிற யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படின்னா இந்த அறிவானவருடைய அறிவு சுடர்விட்டு அனைவருக்கும் கொடுக்கப்படுவதனால் அதன் மூலமாக அவர்கள் பிரம்மத்தை அறிவார்கள். எப்படி இருந்தாலும் என்னன்னாக்கா அப்ப இவனை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருந்தாலும் இந்த ஞானத்தை பெற்று விடுவார்கள். அதனாலதான் வேதமெல்லாம் சில நேரம் என்ன இந்த ஜீவன் முக்தனானவன் இந்த ஞானத்தை அறிந்தவன் பிரம்மத்தை அறிந்தவனுடைய குடும்பத்தில என்ன அப்படின்னாக்கா இந்த குடும்பம் அவருடைய குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல முன்னேறு பின்னேறு வம்சமே சிறப்பாக பெறும் பலனை பெறும். முடிஞ்ச வரைக்கும் அவருடைய வாழ்வானது எப்படி இருக்கும், எப்படி இவன் சோகத்தை கடக்கிறான் அது போல அவர்களுக்கும் கடப்பார்கள். கொஞ்சம் புரியுதா? இப்ப கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அபிவிருத்தியாகும். கொஞ்சம் அபிவிருத்தி கிடைக்கும். கண்டிப்பா ஆயே தீரும். புரியுதா? நம்பியவர் எப்படி சொல்றது அப்படின்னாக்கா ஐ எம் த எக்ஸாம்பிள். புரிஞ்சுதா? நானே எக்ஸாம்பிள். இதுக்கு நான் ஏதாவது பிரத்யட்சமா ஏதாவது சொல்லணுமா என்ன? இல்லை, அவ்வளவுதான். நம்பினாலே போதும். இந்த விஷயத்தை நீ அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கினாலே போதுமான. நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு. நானே பிரமாணம். நிறைய கதைகள் சொல்லணும் இதுக்கெல்லாம். புரியுதா? இது ஏன் அப்படி சொல்ற அப்படின்னாக்கா அந்த பரபிரம்மத்தை இறைவனை சிரத்தையோடு பக்தியோடு நாம அணுகணும், பூஜிக்கணும், பிரார்த்தனை பண்ணணும். அது பண்ண என்ன ஆகுனாக்கா இது
நம்ம இதை நம்ம சுயநலத்துக்காக வந்து எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தையும் விட்டு போட்டு சாமியாரை போயிட்டார் அப்படின்னாக்கா, இப்போ லோகத்துலலாம் பேசுவாங்க இல்லையா. இப்போ நம்ம நிறைய சோசியல் மீடியாவில் பார்க்குறோம், குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டான், அதை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கேட்குறோம் இல்லையா. அப்போ இதனால நமக்கும் ஒரு சில நேரத்தில் லௌகீகமாக பார்க்கும் பொழுது என்னடா இது அதர்மமாக தெரியுது அப்படின்னாக்கா. அப்புறம் அதே மாதிரி தான் இப்போ என்ன எல்லாம் விட்டுட்டு ஏன் போகிறான் என்ன ஏதுனா, வாழ்க்கையில் பயம் அப்படின்றது வரும் பொழுது தான் என்ன ஆகும். அப்போ துறவு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக சொல்லப்படும். துறவு அப்படிங்கிறது எதற்காக துறக்கிறோம் அப்படின்னாக்கா, பயத்தினால் துறக்கக்கூடாது, வாழ்க்கையினுடைய பயத்தினால் துறக்கக்கூடாது. துறத்தல் அப்படிங்கிறது இந்திரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்க, புரியுதா. சன்னியாசங்கிறதே இந்திரிய விஷயத்தை சம்பந்தப்பட்டதே தவிர வாழ்க்கை சம்பந்தம். ஞானி வந்து வாழ்க்கைக்கு வந்து பயந்துக்க மாட்டான், புரியுதா. அதனாலதான் ஔவையார் அழகா சொல்லியிருக்காரு, 5 புலன்களை எவர் அடக்குகிறார்களோ அவன் தான் வீரன். அப்ப என்னன்னாக்கா, சன்னியாசம் போறவன் சாமியாரா போறனாக்கா வாழ்க்கையை பயந்து ஓடுவது அல்ல சன்னியாசம். இந்த 5 புலன்களை மனதை எவன் வெல்கிறானோ அவன் தான் சன்னியாசி, புரிஞ்சுதா. அதான் அதான் பயன். அப்ப 5 புலன்களை வெல்ல முடிந்தவன் அவன் எங்கு வேணாலும் போகலாம். காடு இல்லாம இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல, கிடையாது, புரியுது இல்ல. அதுதான். அப்ப என்ன, இப்ப பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான். இது தைத்திரிய உபநிஷதம். பிராமணா விபச்சிதேதி, அவன்தான் பிராமணன் அப்படின்னு சொல்லப்படுகிறான். பிரம்மவேத பிரம்மைவ பவதி, இவன்தான் பிராமணன் அப்படின்னு வேதம் சொல்லக்கூடிய பிராமணன். லௌகீக பிராமணனை பற்றி சொல்லல, புரியுதா. யார் பிரம்மத்தை அறிந்தார்களோ அவர்கள் பிராமணன் ஆகிறார். அவனுக்குத்தான் வேதத்துல அவ்வளவு கீர்த்தி, அவன அந்த பெருமை. ஸோ வேதம் எங்களை இப்படி போற்றி இருக்கிறதுனாக்க பிரம்மத்தை அறிந்த பிராமணர்களை போற்றுகிறது. வேதத்தில் விஸ்வகர்மனை இவ்வளவு போற்றி இருக்கிறதே அப்படின்னா, எவர் விஸ்வகர்மனை அறிந்திருக்கிறார்களோ அவர்களை. புரிஞ்சது இல்ல. நீங்க ஓகே, வேதத்தை சொல்லப்பட்ட விஸ்வகர்மா வேற, இந்த நீங்க விஸ்வகர்மா வேற. அப்ப நாம என்ன சொல்லணும், வேதம் சொன்ன பிராமணன் வேற, நீங்க பிராமணன் வேறன்னு சொல்லணும், அடிச்சு பேசணும். அங்க பேசுவதற்கு அறிவு வேணும், புரியுது இல்ல. அடிக்கு அடி, ரத்தத்திற்கு ரத்தம் இல்லையா, அப்படித்தானே. தர்மம் தர்கம் அடி. கிருஷ்ணர் சொல்ற இல்லையா, விடு அம்ப, ஒரு அம்பு விட்டா நீ 2 அம்பு விடு இல்லையா. ஒண்ணு புரிய மாட்டேங்குது அப்படின்னாக்கா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கிருஷ்ணர் இதையும் சொல்றாரு அதையும் சொல்றாரு, கிருஷ்ணனுடைய தன்மையே என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னாக்கா. அதனாலதான் பல பேருக்கு பல குழப்பம், கிருஷ்ணனை புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னாக்கா. தர்மத்தையும் பேசுறாரு, இங்க கொல்லமும் சொல்றாரு, என்னதான் அப்படின்னு இல்லையா. அப்ப முழுமையா கிருஷ்ணனை புரிந்தால்தான் கீதை புரியும், கீதை புரிந்தாதான் கிருஷ்ணனை புரியும். என்ன சார், அவர் புரிஞ்சுக்கிறதா நான் கீதையை புரிஞ்சுக்கிறதா, ரெண்டையும் நாம புரிஞ்சுக்கணும். புரிந்தால்தான், புரியுதா, வாழ்க்கை என்னன்னு நமக்கு புரியும், சும்மா இல்லை, புரியுதா. அப்போ அவனுக்கு என்னன்னாக்கா, அவனுடைய குலத்தில அப்ரம்மவித், பிரம்மத்தை அறியாதவர்கள் அப்படிங்கிறது யாருமே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, அந்த குலம் பிரம்ம குலமாகவே. இப்ப எது பிரம்ம குலம் அப்படின்னு புரியுதா, அது பிரம்ம குலம், புரியுதா, மனசில் ஆயில்லோ. அதனாலதான் அன்னைக்கு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். பிரம்ம குலம் தபதி ஸ்தாபக செய்வ ஆச்சாரியோ விஸ்வகர்மணா, ஆச்சாரியோ விஸ்வகர்மச்ச ஆதி பிரம்ம குலோத்பவ, ஆதி பிரம்ம குலோத்பவ. இப்ப புரியுதா ராசா, இப்ப தெரியுதா ராசா, இனி தூக்க வருமா ராசா. இந்த வேல்யூ தெரிஞ்சதுன்னா தூக்க வருமான்னு, வருமா வராது. அப்படிப்பட்ட அந்த வித்வான் சக சக தரதி சோகம், அவன் சோகத்தை கடந்து விடுகிறான். சோகம் என்பது அவனுக்கு இல்லையாது. எந்த சோகம் அப்படின்னாக்கா,
இந்த பிரம்மவேத பிரம்மைவ பவதி. எவர் இந்த பிரம்மத்தை அறிந்தார்களோ அவர் பிரம்மமாகவே ஆகிறார்கள். யக சக தரதி சோகம், அவன் சோகத்தை கடக்கிறான். தரதி பாப்மான், பாவத்தை கடக்கிறான். பாவத்திலிருந்தும் ரோகத்திலிருந்தும் அவன் விடுதலை பெற்று விடுகிறான். குஹா கிரந்திப்யக, ஹிருதய முடிச்சிலிருந்து அவன் விடுபடுகிறான், ரிலீஸ் ஆயிட்டான். எந்த ஹிருதய முடிச்சிலிருந்தே? அது இல்லாட்டி என்னால இருக்க முடியாது, இது இல்லாட்டி என்னால இருக்க முடியாது என்ற வீடு, என்ற மனைவி, என்னுடைய கார், என்னுடைய மக்கள், என்னுடைய புத்திரன், இதெல்லாம் முடிச்சு போட்டு வச்சிருக்கு. எங்க? இங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? முடிச்சு அவிழ்ந்து விட்டது. அப்புறம் என்ன ஆகுது? விமுக்தக அமிர்தக பவதி, எல்லாத்திலையும் விடுபட்டு மரணமற்றவனாக ஆகி மரணமில்லாத நிலையை அவன் அடைகிறான், பெற்று விடுகிறான், அடைகிறான். ஓகே, இது இப்ப இதுல என்ன சொல்றது அப்படின்னாக்கா, இதை அறிவதினால் நீ எதை பெறுகிறாய்? இதை அறிவதினால் உன்னுடைய குலமே பெருமை கீர்த்தி அடைகிறது. ஓகே, அதுதான் ஸ்ரத்தா. கண்டிப்பா இது நடக்கும், பலனை தந்தே. அப்ப அந்த சமதமும் உபரமும் திதிச்சை என்று சொல்லக்கூடிய அந்த குணங்களோடு அந்த இது அந்த சாதன சதுஷ்டயத்தை தஸ்மாத் சகஜக கச்சித் ஹவை லோகே தத் பரமம் பிரம்ம வேத சாட்சாத் அகம் ஏவ அஸ்மி இது ஜானாதி சா ந அந்யாங்கதி கச்சதி. அகம் ஏவ அஸ்மி, அகம் ஏவ அஸ்மி, நான் என்ன ஆகுது? பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. ஜானாதி, அகம் ஏவ அஸ்மி இது ஜானாதி. சக ந அந்யாங்கதி கச்சதி, வேறு கதியை அவன் அடைவதில்லை. பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாகவே ஆகிறான். தேவைகி அபி தஸ்ய பிரம்ம பிராப்திம் பிரதி விக்னகன சக்கியதே கர்த்தும். அழகா போட்டார். தேவனால் வரக்கூடிய அந்த இடர்பாடு, ஒருத்தன் இப்போ மூக்ஷுவா ஒரு வேதம் படிக்க வரும்போது என்ன ஆகுது? இடர்பாடுகள் வரும். எதனால? தேவகி அபி தஸ்ய பிரம்ம பிராப்திம் பிரதி விக்னகா, இந்த பிரம்ம பிராப்தியை அடைவதற்கு பல விக்னங்கள் வரும். பிரம்மவேத பிரம்மைவ பவதின சாதாரணமா அடைய முடியாதுப்பா. நீ அடைவது சாதாரண எம்எல்ஏ அடையணும், எம்பி அடையணும், எவ்வளவு விக்னத்தை கடந்து வர வேண்டியதா இருக்கிறது, எவ்வளவு போட்டி. அப்போ இந்த பிரம்ம பதவியை பெறணும் அப்படின்னாக்கா என்ன ஆகுது? சாதாரணமா இதை அடைய முடியாது. தேவைகபி தஸ்ய பிரம்ம பிராப்திம் பிரதி விக்னக ந சக்கியதே கர்த்தும், அவருக்கு இனி அதனால் எந்த இதுவும் இடர்பாடும் கிடையாது. ஆத்மா ஆகி ஏசாம் ச பவதி, ஆத்மாவே ஆகவே ஏசாம் ஹி, அதனால் என்ன ஆகுது? இவருக்கு அந்த இது இடர்பாடு இல்லாதனால் ஆத்மாவை அறிந்து அந்த ஆத்ம திதியிலே அவன் ஆகிறான். தஸ்மாத் பிரம்ம வித்வான், அப்ப பிரம்மத்தை அறிந்ததுனால அவன் என்ன ஆகுது? பிரம்ம வித்வான் பிரம்மைவ பவதி, பிரம்ம ஞானி ஆயிட்டார். அவர் என்ன ஆயிட்டாரு? பிரம்ம ஞானி ஆயிட்டார். கிஞ்ச ந அஸ்ய விதுஷக, ந அஸ்ய விதுஷகன்னா இந்த வித்வானுடைய, விதுஷகன வித்வானுடைய ஞானிகளுடைய பிரம்ம ஞானிகளுடைய அப்ரம்மவித்து குலே பவதி. அப்ப அப்ரம்மவித்து என்பது அங்கே கிடையாது, எல்லாருமே பிரம்மவித்தாக இருப்பார்கள். யாருடைய குலத்துல? இந்த பிரம்மத்தை அறிந்தவன் குலத்தில். கிஞ்ச தரதி சோகம் அநேக அநேக இஷ்ட வைக்கல்ய நிமித்தம் மானசம் சந்தாபம் ஜீவன்னேவ அதிக்ராந்தக பவதி. அப்ப என்ன ஆகுது? அநேக இஷ்ட அநேக பிரியமாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களினால் வரக்கூடிய சோகத்திற்கு என்ன காரணம்? துன்பத்திற்கு என்ன காரணம்? நான் அதீதமான பிரியம் வைத்து விட்டேன் அந்த வஸ்து மேல, அந்த வஸ்து எனக்கு கிடைக்காதனால என்ன ஆகுது? சோகம் ஏற்படுகிறது. இப்ப என்ன ஆகுது? அனைத்தும் என்ன ஆகுது? மானசினால் வரக்கூடிய சந்தாபம் எல்லாம் என்னை இப்படி சொல்லிட்டார், அவர்கள் சொல்லிட்டார், இப்படி பேசிட்டார், என்னை திட்டார் இல்லையா, என்ன பார்த்து சொல்லிட்டார், இதெல்லாம் அங்க கிடையாது. என் வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டாருங்க,
எங்க அப்பா என்னை இப்படி சொல்லிட்டா, எங்க அப்பா இப்படி திட்டி போட்டார், என் பையன் இப்படி கேள்வி கேட்டுட்டா. இதெல்லாம் இங்க கிடையாது. மானசம் சந்தாபம் ஜீவன்னேவ ஜீவிக்கும் பொழுதே அதிக்ராந்தகா கடந்து விடுகிறார் பவதி. அதிக்ராந்தகா பவதி அது விடுபட்டவனாகவே இருக்கிறான். தரதி பாப்மானம் தர்மா அதர்மாக்கியம் தர்ம அதர்மத்தினால பாவ புண்ணியங்கள் அவை அனைத்தையும் விட்டுவிட்டான். குஹக்ராந்திப்யா ஹிருதய அவித்யா கிரந்திப்யா விமுக்தா. இந்த அவித்யா வரக்கூடிய இந்த பந்தத்தில் இருந்து அவன் என்ன பண்றான்? உருவாருகமிவ பந்தனான். இப்ப என்ன ஆகுது? வெள்ளரி பழத்தில் எப்படி கொடியிலிருந்து தானாக விலகிக் கொள்கிறதோ அவனும் இந்த லௌகீக விஷயங்களில் உலக விஷயங்களில் இருந்து தானாக விலகிக் கொள்வான். எதை எப்படியாக? மனதினால், உடலினால் இல்ல. புரியுதா? உடல்நாள் தான் ஏகாந்த சுகமாசிரம் சாதகனுக்கு. ஞானிகளுக்கு என்ன ஆகுனாக்கா உலகத்தோடவே ஒட்ட ஒழுகி கொண்டிருந்தாலும் மனதிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்கிறார்கள். கல்யாணத்துக்கு போவாரு வருவாரு எல்லாம் நடக்கும், எல்லாம் பண்ணும். உடல் இருந்து விரிச்சு வைக்கிறது அல்ல, இங்க மனதிலிருந்து விரித்து வைப்பது. ஆனா இது இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு தேவர்கள் விட மாட்டாங்க, தெரியாததுக்கு விட மாட்டாங்க. பல விக்னங்கள் வரும். முதல்ல நீ ஸ்டார்டிங்ல வரும்போது என்ன பண்ணுவாரு? அப்பா விடாது, அம்மா விடாது, உலகம் விடாது, உலகம் உன்னை தூற்றும். என்னடா இந்த வயசுல போய் இதெல்லாம் இதெல்லாம் தேவையா? அதெல்லாம் உனக்கு வாழ வேண்டிய வழிய பாரப்பா, வாழ வேண்டிய வழிய பாரப்பா. என்னப்பா நீங்க இதெல்லாம் படிச்சு என்னப்பா பண்ண போற? நாளைக்கு சாப்பாடுப்பா, 3 வேளை சாப்பாடு எங்க போவ, எங்க வருவ? அவனுக்கு இந்த பயம் எல்லாம் கிடையாது. ஏன்? கஸ்மின் பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதீதி. எதை ஒன்றை யாரு? அப்ப என்ன ஆகுனா, என்ன பூனை கிட்ட போய் சொல்லுவியா? இல்ல காக்கா பறவை கிட்ட போய் சொல்லு, ஏப்பா நாளைக்கு சோத்துக்கு என்னையா ஒண்ணு நீங்க பறவை கிட்ட போய் சொல்லுவியா? சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்க. நாய், பூனை, கரடி, சிங்கம் நாளைக்கு சோத்துக்கு அது கவலைப்பட்டு கிடக்குமா? அதுகிட்ட போய் சொல்லுவியா? நாளைக்கு சோத்துக்கு என்ன பயமா இல்லையா? மனுஷனுக்கு தான் நாளைக்கு சாப்பாடுக்கு என்னன்னு பயம். அப்ப காக்கா குருவிக்கு அந்த பயம் இல்லையே. ஏன்? எதனால? அது தெரியும். எனக்கான உணவு கிடைக்கும், இறைவன் இருக்கிறது, உனக்கான உணவு இருக்குது. புரியுதா? உனக்கான உணவு அது எப்படியாவது நடக்கும். புரியுதா? அது எப்படியாவது நடந்ததே இருக்கும். புரியுதா? அதுக்குண்டான ஃபார்மர் யாரு? அது பரபிரம்மம். விளைவுதும் பரபிரம்மம், நெல்லு பரபிரம்மம், நிலம் பரபிரம்மம், தண்ணி பரபிரம்மம். அது செய்யறவரு பரபிரம்மம். புரியுதா? அந்த பரபிரம்மம் இந்த பரபிரமத்திற்கு கொடுத்தணும். இவன் நான் தான் விளைவிக்கிறேன். அப்ப அது எப்படி நடக்கிறது? அதுதான் நம்ம நினைக்கிறோம். ஐயோ விவசாயம் எந்த காலத்திலயும் சாகாது, நானே வச்சு நானே சாப்பிடுறேன். புரியுதா? விவசாயம் எந்த காலத்திலயும் சாகாது. புரியுதா? தண்ணீர் எப்பவும் இல்லாம போகாது. புரியுதா? அப்படி ஒரு காலம் வந்தா என்ன ஆகுது? பிரம்மா மகாபிரளயம். மகாபிரளயம்னு ஒண்ணு வரும் பொழுது இது சாத்தியம். அது வரைக்கும் நமக்கு. ஆனா அப்பப்ப நமக்கு என்ன ஆகும்? இந்த இயற்கை நமக்கு, அந்த பரபிரம்ம நமக்கு சுட்டி காட்டிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த ஜீவனை கஷ்டப்படுறானே அப்படின்னு மழையா பெய்து அப்படியே மரங்களும் செடிகளும் குளிகளும் தளிர்த்து உன்னை சந்தோஷப்படுத்துது. கவலைப்படாத. அப்ப அந்த பரபிரம்மம் என்ன நினைக்கிறது? ஐயோ நானே வாடுகிறேன் அப்படின்னு எனக்கான உணவை எனக்கா நானே கொடுத்துக் கொள்கிறேன். புரியுதா? அப்ப இதெல்லாம் திங்க் பண்ற அளவுக்கு அவனுக்கு அறிவும் இல்லை. ஐயோ சிந்திக்கவே முடியாது இந்த விஷயத்தை. ஏன்னா பயம். என்னது? பயம் தான் காரணம். நான் அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவேன், அடுத்தது என்ன பண்ண முடியும், நான் என்ன செய்ய முடியும்? எல்லாமே பாக்கெட்ல காசு இருக்க வரைக்கும் அவனுக்கு மதிப்பு மரியாதை. காசு இல்லைன்னா ஞானிக்கு அப்படி இல்லை. எல்லாம் போட்டு அவங்க பாட்டுக்கு போவார். எதை பத்தி என்ன திங்க் பண்ண மாட்டான். மான அபிமானம் அவருக்கு கிடையாது. ஒரு அவமானம் வந்தோன்னா சுருங்கிடுறாங்களே, அவமானப்பட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்களே. என்ன 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 அவமானப்படுத்தி? ஏன்? நான் ஜீவாத்ம தேக புத்தி இருக்க வரைக்கும் இந்த அவமானம் என்னை தாக்கும். நான் பரபிரம்மம் அப்படிங்கிற கதி வந்ததுக்கு அப்புறம் அது அவமானம் ஒண்ணு இல்ல. இல்ல புரியுதா? அவன் யாரை அவமானப்படுத்துறது? இங்க என்னை நான் அவன் அவமானப்படுத்த அவனையே அவமானப்படுத்திக் கொள்கிறான். புரியுது இல்ல? அவன் என்ன அவமானப்படுத்தலப்பா, நீங்க நானும் ஒண்ணு ஆத்ம திதியில. புரியுதா? அப்ப அவமானப்படுத்துறான்னா அவன் என்ன அவமானப்படுத்தல, அவனையே அவமானப்படுத்தி. புரியுது இல்ல? இப்ப என்ன ஆகுது? இப்ப அந்த சோகமான நமக்கு வராது. அப்போ இங்க சன்னு அமிர்தகா பவதி இது உத்தமேவ வித்யதே ஹிருதய கிரந்திகை இத்தியாதி. முன்னாடியே சொல்லிட்டாரு, வித்யதே ஹிருதய கிரந்திகை. அவர் என்ன ஆகுது? இந்த மனதினால் வரக்கூடிய அந்த பந்த முடிச்சு, சோகம் முடிச்சு, அதெல்லாம்
போயிடுது.